நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா காணொலிகள் பதிவிட்டு 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம வயல் வேலை, பயிர் நடவு எல்லா வேலையும் முடிந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல சளி, பயங்கரமான சளி. அந்த பயிர் நடவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். அந்த வெயில் கலைப்பில் நல்லா கொஞ்சம் இந்த எலுமிச்சம் சாறு ஜூஸ் ஐஸ் கட்டி போட்டு அதிகமாக குடிச்சிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தொண்டை சளி அதிகமாக பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு சில நாட்களாக காணொலி எதுவும் போயிட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றிலிருந்து எனது நம்ம தேர்தல் வேலையை தொடங்கியிருக்கேன். நேற்று வேட்பாளர் கூட பரப்புரைக்கு போயிருந்தேன். குடும்ப சூழ்நிலை இந்த வயல் வேலை காரணமாக அதிகமாக நம்ம போய் கலந்துக்க முடியல. நேற்று போயிருந்தேன். இன்றிலிருந்து நம்ம எனது கிராமத்தில் அந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்து திண்ணை பரப்புரையை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். நாளையிலிருந்து தீவிரமாக அடுத்த ஒரு வார காலமாக அடுத்து மேற்கொள்ள போகிறேன். நமது கட்சி உறவுகள், நமது தம்பிங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த பணி மேற்கொள்ள போகிறேன். இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 200 குடும்பங்கள் இருக்குது. 200 குடும்பங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 35 இளைஞர்கள் நம்ம குழு, நம்ம நாம் தமிழர் குழு, எனது கிராமத்து பேரில் ஒரு குழு இருக்குது. அதில் 35 இளைஞர்கள் தம்பிகள் இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 10:30 மணி ஆகுது. இது வரைக்கும் இப்போ 1 மணி நேரமாக ஒவ்வொரு தம்பிகள்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்கேன். குழுலையும் பதிவு வச்சிருக்கேன், தனிப்பட்ட முறையிலையும் அழைச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நீங்கள் அவசியம் நம்ம கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்திலையும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளையிலிருந்து 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் திண்ணை பரப்புரை, அதாவது ஒரு துண்டறிக்கை, நமது கட்சியினுடைய துண்டறிக்கை ஒரு 300 துண்டறிக்கையை நான் வாங்கிட்டேன், தலைமையிலிருந்து வாங்கியிருக்கேன். நம்ம கட்சி தம்பிகிட்டலாம் அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வீடும், ஒரு நாளைக்கு ஒரு 30 வீடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு திண்ணை பரப்புரை மூலமாக நமது கட்சியுடைய கொள்கை, ஏன் நாம் தமிழ்ச்சி வாக்கு செலுத்தணும், ஏற்கனவே இருந்த விவசாய சின்னம் என்னாச்சு, இப்போ ஏன் மைக் சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, எந்த இடத்துல சின்னம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி, அந்த மாதிரி இந்த வாக்குப்பெட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியை எடுத்து காமிச்சு அவங்ககிட்ட விவரமாக சொல்லி, ஒரு குடும்பத்துக்கு 5 நிமிடம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட தெளிவாக அவங்களுடைய ஒரு புரிதலோட நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது முக்கியமாக இதில் நம்ம பயன்படுத்த போகிற சில வார்த்தைகள், சில சுலோகங்கள் இதுதான். அதாவது நாம் தமிழச்சிக்கு வாக்கு செலுத்தினா நம்ம பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த மற்றபடி இந்த திமுக அதிமுக இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன், விஷம் கொடுக்கறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள், இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. எந்தெந்த மாதிரிலாம் நான் பேசுவோம், எந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாளை அடுத்து தொடர்ந்து இனிமேல் காணொலியில் வரும். அதில் நான் பதிவிடுவேன். இதை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள், நீங்களும் நீங்கள் சார்ந்த பகுதிகளில், உங்களுடைய கிராமங்களில், நகர்பகுதியோ கிராம பகுதியோ எப்படி உங்களுக்கு வசதியோ இந்த பணியை மேற்கொள்ளுங்க. மக்கள்கிட்ட திண்ணை பரப்புரையை சொல்லுங்க. அதன் மூலமாக தான் நம்ம கட்சி, அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், அந்த ஒரு புரிதல் ஏற்படும். அதனால இந்த கனவுலை பறக்கக்கூடிய நமது உறவுகள் நிச்சயம் இதை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் நான் தொடர்ந்து 7 நாட்களும் நான் இதை சிறப்பாக செய்வேன். இதை குறித்து நான் அன்று இரவு நான் கனவுலை பதிவு செய்வேன், மறுநாள் பதிவு செய்வேன். இதை பாருங்க. இது குறித்து இன்னும் எப்படி மக்கள்கிட்ட பேசலாம், எந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசலாம், எப்படி பேசினா மக்களை நமக்கு ஆதரவாக திருப்ப முடியும் அப்படிங்கிறது குறித்து உங்கள்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் பதிவிடுங்க. நானும் இதை பற்றி யோசிக்கிறேன். நிச்சயம் நம்ம ஒருங்கிணைந்து பயணித்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம காட்டுவோம். இது 2026 நாம் தமிழச்சிக்கு பெறப்போகிற ஒரு வெற்றிக்கு ஒரு அடித்தளம். அதனால நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு வேலைப்பளுவுக்கு மத்தியில் ஒரு சிறிய கனொலியை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த கனொலி. மீண்டும் அடுத்த ஒரு கனொலி சந்திப்போம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.